ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட்லேருந்து பல்வேறு வகையான பதவியின் கீழே நமக்கு 340 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் என்னென்ன வகையான பதவியின் கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோட எண்டில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட்லேருந்து ஒரு 4 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 340 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 175 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலுக்கு 109 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 42 வேக்கன்சியும், அதுக்கடுத்து இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் 14 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியாக 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து இந்த 175 வேக்கன்சிக்கும் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கலாக இருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் படி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இருந்தால் 139 வேக்கன்சியும், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 34 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரிமினலாக இருக்கும் 91 வேக்கன்சி, எஸ்சியாக இருந்தால் 51 வேக்கன்சி, எஸ்டிக்கு 25 வேக்கன்சின்னு மொத்தமாக 340 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2025 அக்டோபர் 1 வரைக்கும் 25 வயசு வரைக்கும் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 25+5ன்னு சொல்லி 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி நான் கிரிமினலாக இருந்தால் 3 வருஷம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நீங்கள் 35 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தாங்க வந்து இருக்குது. ஒரு முறை வந்து படித்து பாருங்கள். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 340 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா 175 எலக்ட்ரானிக்ஸ், 109 மெக்கானிக்கல், 42 கம்ப்யூட்டர் சயின்ஸ், 16 எலக்ட்ரிக்கல்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு எங்கே வந்து வேலைவாய்ப்பு வந்து இருக்க போகுது அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து சொல்லியிருக்காங்க, கர்நாடகா வந்து சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க, ஆந்திர பிரதேசில் வந்து இருக்க போகுது, ஹரியானாவில் வந்து இருக்க போகுது, உத்தரகாண்டில் வந்து இருக்க போகுது, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 14, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1180 ரூபா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி ஜென்ரலாக வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 35% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருக்குன்னா 30% வந்து நீங்கள் எடுத்தால் போதுமானது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1:5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கான உங்களுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி 125 கொஷின் வந்து இருக்க போது 120 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 டெக்னிக்கல் கொஷின் அண்ட் 25 ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஷின் வந்து இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1/4ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஹவ் டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்டிங் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெயிட்டேஜ் மார்க் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 85 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூ இஸ் 15 மார்க்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 100 மார்க்கில் வந்து இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் கண்டிஷன் தாங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வேலைவாய்ப்பு எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எங்கெங்கே வந்து இருக்குது அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூரில் வந்து வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பிளேஸ்லாம் நீங்கள் வேலைவாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மற்றும் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். அப்ளை லிங்க்கும் வந்து டேரெக்டாக வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பேஜ் வந்து போயிடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை வீடியோ வந்து தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அப்ளை வீடியோவும் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.